இந்தியாவில் இருக்கிற மக்களவை தொகுதிகளோட எண்ணிக்கையை உயர்த்த ஒன்றிய அரசு திட்டமிட்டுச்சு. அதன்படி தற்போது உள்ள 543 தொகுதிகளை 850 தொகுதிகளா டீலிமிட்டேஷன் மூலமா உயர்த்த திட்டமிட்டு இருந்துச்சு. டீலிமிட்டேஷன் செஞ்சு மக்களவையில 33% மகளிருக்கான இடஒதுக்கீடு வழங்கவும் ஒன்றிய அரசு திட்டமிட்டுச்சு. இது தொடர்பா தொகுதி மறுவரையறை மசோதா 2026, 131வது அரசியலமைப்பு திருத்த மசோதா, யூனியன் பிரதேசங்கள் சட்ட திருத்த மசோதான்னு 3 மசோதாவை ஒன்றிய அரசு தாக்கல் செஞ்சது. மகளிர் இடஒதுக்கீடு மசோதா போர்வையில பாஜக அரசு டீலிமிட்டேஷன் அமல்படுத்த முயற்சிக்குது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டினாங்க. அதே மாதிரி டீலிமிட்டேஷன் வட மாநிலங்கள்ல மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை பெரிய அளவுல அதிகப்படுத்தும் அப்படின்னும் நாடாளுமன்றத்தில் தென் மாநிலங்களோட வலிமையும் குறையும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டினாங்க. இதுக்கப்புறம் வாக்கெடுப்பு முறையில இந்த மசோதா தோல்வி அடைஞ்சிருச்சு. இந்த நிலையில 1970 பிரதமர் இந்திரா காந்தி தலைமையில டீலிமிட்டேஷன் செய்யப்பட்டதுல தமிழ்நாட்டோட 41 நாடாளுமன்ற தொகுதிகளை 39 குறைக்கப்பட்டுச்சாமா. அப்ப முதல்வரா இருந்த கருணாநிதி தமிழ்நாட்டோட உரிமைக்காக போராடல அப்படின்னு சோசியல் மீடியால ஒரு பதிவு பயங்கரமா வைரல் ஆயிட்டு வருது. 1961 மக்கள் கணக்கெடுப்பு அடிப்படையில ஒன்றிய அரசால டீலிமிட்டேஷன் ஆணையம் அமைக்கப்பட்டுச்சு. தொடர்ந்து டீலிமிட்டேஷன் பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அந்த ஆணையம் 1965 செப்டம்பர் 16 அன்னைக்கு வெளியிட்டுச்சு. இந்த அரசாணை வெளியிடப்பட்ட 1965 தமிழ்நாட்டில் எம் பக்தவாச்சலம் தலைமையிலான காங்கிரஸ் அரசே ஆட்சியில் இருந்துச்சு. திமுக அப்போ பிரதான எதிர்க்கட்சியா மட்டுமே இருந்தது. இதுக்கப்புறம் அண்ணா தலைமையிலான திமுக அரசு 1967 மார்ச் மாசத்துல தான் பதவியே ஏத்தாங்க. இதுக்கப்புறம் அண்ணா தலைமையிலான திமுக அரசு 1967 மார்ச் மாசத்துல தான் ஆட்சி அமைச்சாங்க. டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானதுக்கு அப்புறம் 1962 41 அப்படின்ற எண்ணிக்கையில இருந்த தொகுதிகள் 1967 பொது தேர்தலில் 39 குறைக்கப்பட்டுச்சு. இதுல இருந்து தொகுதிகள் குறைக்கப்பட்ட நிகழ்வு 1971 நடக்கல, 1967 நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா இங்க 1971 டீலிமிட்டேஷன் பேர்ல இந்திரா காந்தி தலைமையிலான அரசு தொகுதிகளை குறைச்சது. அப்ப தமிழ்நாட்டில் முதலமைச்சரா இருந்த கருணாநிதி எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கல அப்படின்னு பரப்புறாங்கல்ல, அது தவறான தகவல். இன்னும் இந்த மாதிரி என்னென்ன பொய்யெல்லாம் கிளப்பி விட போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.